ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக பரபரப்பாக திருப்பரங்குன்றத்தில் நடந்துகிட்ருக்க பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா மொத்த ப்ராப்ளம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திருப்பரங்குன்றம் மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஊர். அங்கே இருக்க ஒரு சின்ன மலை தான் திருப்பரங்குன்றம் மலை. இந்த மலையில் 6 படை வீடுகளில் ஒரு வீடான முருகரோட கோவில் இருக்குது. இங்கே முருகர் கோவில் மட்டும் இல்லை, ஒரு மசூதியும் இருக்குது. இந்த மசூதியோட பெயர் தான் சிக்கந்தர் மாஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த மலையில் இந்த 2 விஷயங்களை தவிர இன்னொரு விஷயமும் இருக்குது. இங்கே ஜெயின் கேவ்ஸும் இருக்குது, அதாவது ஜெயினிசம் ரிலிஜனாக ஃபாலோ பண்ணுறவங்களோட கேவ்ஸ். இவங்க தான் 2nd century ADயிலேருந்து இந்த மலையில் இருந்தாங்கன்னு எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் சொல்லுது. இந்த கேவ்ஸில் வந்த ஜெயின் பீப்புள்ஸை அரிவஸ்னு கூப்பிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க 6th century வரைக்கும் இந்த மலையில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் 8th centuryயில் தான் முதன்முறையாக இங்கே பாண்டிய மன்னன் பரந்தக நெடுஞ்செழியன் II ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காரு. அதனால தான் இந்த ஊருக்கு திருப்பரங்குன்றம்னு பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றமில் இருக்க பரமுங்கிற வார்த்தை பரமேஸ்வரன், அதாவது சிவனை குறிக்குது. அதே போல் குன்றம்ங்கிற வார்த்தை ஹில், அதாவது மலையை குறிக்குது. இந்த மலை பரமேஸ்வரன் வாழ்கிற மலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் திருப்பரங்குன்றம்னு பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்துலேயும் துணை கடவுளாக முருகரை வழிபட்டுட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 12th centuryக்கு மேலே தான் இந்த மலை முருகருக்கான மலையாக மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹிந்துவிசமில் முருகருக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்த இடமாக திருப்பரங்குன்றத்தை சொல்லுவாங்க. அதே போல் இந்த மலை முருகருக்கான மலையாக மாறினாலும் இன்னும் சிவனோட லிங்கம் அங்கேயே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து திருப்பரங்குன்றமில் இருக்க சிக்கந்தர் மாஸ்க் பற்றி பார்க்கலாம். 1310 வீரபாண்டியர் அப்புறம் சுந்தர பாண்டியர் 2 பேருக்கும் யார் மதுரை ஆளணும்னு பிரச்சனை வந்திருக்கு. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அப்போது சுந்தர பாண்டியர் என்ன பண்ணியிருக்காரு, டெல்லி சுல்தானேட்டோட எம்பரராக இருந்த அலாவுதீன் கல்ஜி கிட்ட உதவி கேட்டதாகவும், இவருக்கு உதவி பண்ண அலாவுதீன் கல்ஜி அவரோட ஒரு தளபதியான மாலிக் கஃபூரை மதுரைக்கு அனுப்பியிருக்காரு. இங்கே வந்த மாலிக் கஃபூர் மதுரையை கொள்ளடிச்சிட்டு இங்கே இருக்க கோவில்களையும் டெமாலிஷ் பண்ணிவிட்டு முதன்முறையாக மதுரையில் மதுரை சுல்தானேட்டையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்கள் அப்புறம் அஹ்சன் ஷாவை மதுரை கவர்னராக டெல்லி சுல்தானேட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அஹ்சன் ஷா 1334 ஒரு பெரிய ரிபல் பண்ணி டெல்லி சுல்தானேட்லேருந்து வெளியில் வந்து இவர் மதுரையோட இண்டிபெண்ட் ரூலராக ஆகிட்டார்னு சொல்கிறாங்க. இதோட அவங்களுக்கு டெல்லி சுல்தானேட்டோட சப்போர்ட்டும் போயிருச்சு. டெல்லி சுல்தானேட்டோட சப்போர்ட் போனதும் அங்கே இருக்க லோக்கல் ஹிந்து ரூலர்ஸை அஹ்சன் ஷானால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர் அவங்கள கண்ட்ரோல் பண்ண லோக்கல் இந்து பாப்புலேஷனை ரிப்ரெஸ் பண்ணி, அதாவது கொடுமைப்படுத்தி தான் இவர் வழிக்கு கொண்டு வந்தார்னு சொல்கிறாங்க. அஹ்சன் ஷாவோட சக்ஸஸராக தான் 1372 சிகந்தர் ஷா மதுரை ரூலர் ஆகுறாரு. பட் இவர் அட்மினிஸ்ட்ரேஷனை விட இஸ்லாமை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல தான் ஆர்வம் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை முஸ்லீம்ஸாக மாற்ற இந்த ரூலர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்துக்க முடியாத திருப்பாண்டியர் பக்கத்தில் இருக்க இந்து ரூலர்ஸ் அப்புறம் விஜயநகர் ரூலர்ஸோட சப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு சிகந்தர் ஷா கிட்ட இருந்து மதுரையும் கேப்சர் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் சிகந்தர் ஷா திருப்பரங்குன்றம் மலைக்கு போயிருக்காரு. திரும்பவும் சிகந்தர் ஷானால் ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு நினச்ச திருப்பாண்டியர் அவரோட படை தளபதிகளை அனுப்பி சிகந்தர் ஷாவை கொலை பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல சிகந்தர் ஷாக்கு அமைக்கப்பட்ட சமாதி தான் இப்போ இருக்க சிகந்தர் மாஸ்க்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூலிங் வந்ததும் லண்டன் ப்ரீவேசி கவுன்சில் அந்த மலையோட ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் அந்த மலையில் இருக்க முருகர் கோவில்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மசூதியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் தடை விதிச்சிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ திரும்ப December 27, 2024 அன்னைக்கு ஒரு முஸ்லீம் ஃபேமிலி அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லி அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ண சிகந்தர் மசூதிக்கு போனாங்க. இந்த மலையில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் தடுத்து நிறுத்தினாங்க. அடுத்த கொஞ்சம் நாளில், அதாவது January 5, 2024 அன்னைக்கு ஒரு குரூப் ஆஃப் முஸ்லீம் ப்ரொட்டஸ்டர்ஸ் போயிட்டு ப்ராப்ளம் பண்ணாங்க. இந்த பிரச்சனை எப்போ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா January 17, 2024 அன்னைக்கு சோஷியல் மீடியாவில் சிக்கந்தர் மசூதியில் ஈக்குவாலிட்டி ஃபீஸ்ட், அதாவது சமபந்தி போஜனம், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு விருந்து, அந்த விருந்தில் அனிமல் சாக்ரிஃபைஸ் நடத்தி நான்வெஜ்ஜை விருந்தாக படைக்க போகிறதா பரவ விட்டாங்க. இதுக்கப்புறம் தான் முஸ்லீம் குரூப்ஸ்க்கும் இந்து குரூப்ஸ்க்கும் ப்ராப்ளம் பெருசாக வெடிச்சிருக்கு. முஸ்லீம் குரூப்ஸான தர்கா ஜமாத் அப்புறம் மற்ற குரூப்ஸும், அதே போல் இந்து குரூப்ஸான BJP, இந்து முன்னணி அப்புறம் ஒரு சில ரைட் விங் குரூப்ஸும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. இந்த பிரச்சனை இன்னும் பெருசானதுக்கு MP நவாஸ் கனியும் ஒரு காரணம். அவர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர். அவர் கரண்ட் சிட்டிங் எம்பியாக இருக்கார் ராமநாதபுரம் கான்ஸ்டிடியூவன்சியில். அவர் ஒரு ட்வீட்டில் அவர் மதுரை கமிஷனர்கிட்ட பேசினதாகவும், அதுக்கு மதுரை போலீஸ் கமிஷனர் அவங்க நான்வெஜ் சமைச்சு சாப்பிட தான் அனுமதி இல்லை, கொண்டு போயிட்டு சாப்பிட அனுமதி இருக்குன்னு சொன்னதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரோட ஆதரவாளர்கள் திருப்பரங்குன்றம் மலைப்படிக்கட்டில் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தார். இந்த பிரச்சனை பெருசாக உடனே ஹிந்து முன்னணி அப்புறம் ஒரு சில ரைட் விங் குரூப்ஸும் ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. ப்ரொட்டஸ்ட் நடந்தால் ஏதாவது ரிலீஜியஸ் கிளாஸ் வந்துட போதுன்னு பயந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முன்னாடியே 144 தடை உத்தரவும் போட்டுட்டாரு. இந்த செக்ஷன் 144 ஆஃப் CRPC
தடை உத்தரவு போட்டால் 4 இல்லை 4க்கு மேற்பட்டோர் ஒரு இடத்துல ஒன்றா சேரக்கூடாது. இந்த உத்தரவு போட முக்கியமான காரணம் அந்த ரீஜியனில் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும், அதே நேரம் அந்த ரீஜியனில் பீஸ் அப்புறம் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணவும். இந்த உத்தரவு போட்டால் அதுக்கு அர்த்தம் வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸஸ் எல்லாமே அந்த ரீஜனில் மூடி தான் இருக்கும். அதே போல் இந்த உத்தரவை மீறினா 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது 3 வருஷத்துக்கு ஜெயில் சென்டென்ஸும் கிடைக்கும். 144 தடை உத்தரவு போட்டதுனால ஹிந்து ரைட் விங் குரூப் சார்பில் நடக்க இருந்த ப்ரொட்டஸ்ட்டை தடுக்கலாம்னு நினச்சாங்க. பட் அவங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி ப்ரொட்டஸ்ட் நடத்த ஹைகோர்ட்லேயே பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த ப்ரொட்டஸ்ட்டை தான் நாம் எல்லோரும் நியூஸில் பார்த்தது. இது தாங்க நடந்த பிரச்சனை. இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.